வயநாட்டில் சூரல்மலை சுற்றுவட்டார பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 296 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 100க்கும் மேற்பட்டவர்களை தேடும் பணி 4வது நாளாக தொடர்கிறது. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் முப்படை வீரர்களோடு தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் இணைந்து இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மீட்பு பணியில் இருந்த வீரர்கள் நேற்று இரவு அதிகமாக சோர்வுடன் காணப்பட்டதால் சிறிது நேரத்திற்கு மீட்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. முப்படை மீட்புக் குழுவின் ஒருங்கிணைப்பாளரான மேஜர் ஜெனரல் வினோத் மேத்யூவின் உத்தரவின்படி ராணுவ வீரர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுக்க அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் அதிகாலை முதல் 4வது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனிடையே மாநில கல்வித்துறை நடத்திய ஆய்வில் முண்டக்கை மற்றும் வெள்ளரிமலையில் உள்ள 2 பள்ளிகளில் படித்த 27 மாணவர்கள் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. அத்துடன் அந்த பள்ளிகளில் படித்த மேலும் 23 மாணவர்களை காணவில்லை என வயநாடு மாவட்ட தொடக்க கல்வி இணை இயக்குனர் சுசீந்திர வியாஸ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முண்டக்கை கிராமத்தில் உயிரிழந்த ஒரு பெண் குழந்தைக்கு வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்த 4 பெற்றோர் சொந்தம் கொண்டாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அடையாளம் தெரியாத அளவிற்கு சிதைந்து போயுள்ள குழந்தையை யாரிடம் ஒப்படைப்பது என்பது தெரியாமல் அதிகாரிகள் திகைத்து போய் நின்றனர். இதனையடுத்து கல்பெட்டா தொகுதி எம்எல்ஏ சித்திக் இந்த பிரச்சனையை முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் கொண்டு சென்ற பிறகு குழந்தைக்கு மரபணு சோதனை நடத்தி உரிய பெற்றோரிடம் ஒப்படைக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்வதற்காக வரும் விஞ்ஞானிகளுக்கு கேரள தலைமைச் செயலாளர் தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் முதலமைச்சர் தலையிட்டு அந்த தடை ரத்து செய்ய உத்தரவிட்டார். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் இதுவரை 98 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. 70 பேரின் உடல்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் நீடிக்கிறது. 8 பேரின் உடல்களுக்கு 1க்கும் மேற்பட்டவர்கள் உரிமை கோருவதால் யாரிடமும் ஒப்படைக்காமல் மருத்துவமனையிலேயே வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.